ஹாய். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு. என்ன அப்படின்னு சொன்னா, ஜவுளித்துறை, ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செய்தியா இன்னைக்கு இருக்கு. குறிப்பா இந்த துறை சார்ந்த உரிமையாளர்கள் ஒரு பெரிய கவலையை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன அப்படி அதுல சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது இன்னைக்கு நிலைமைக்கு 200 மில்லியன் கிலோ ஒரு மாசத்துக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணணும் அவங்க கணக்குப்படி. ஆனா 100 மில்லியன் கிலோ தான் நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக இந்த மில்லியன் பில்லியன் எல்லாம் மேற்கத்திய கணக்கு. ஏன்னா இது ஏற்றுமதி சார்ந்ததுங்கனால இந்த மில்லியன் கணக்குல வருது. ஒரு மில்லியன் அப்படின்னு சொன்னா 10 லட்சம் ரூபாய்ங்கிறது, அதாவது 10 லட்சம் என்பது நம்ம மனசுல நம்ம வச்சுக்கலாம். ஒரு மில்லியன் ருபீஸ் அப்படின்னு சொன்னா 10 லட்சம் ரூபாய். ஒரு பில்லியன்கிறது 100 கோடி, ஒரு ட்ரில்லியன்கிறது 1 லட்சம் கோடி. அந்த கணக்குல இவங்க சொல்றாங்க. சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏற்றுமதியில, ஜவுளி பொருள் ஏற்றுமதி பண்றதுல நம்ம 2வது இடத்துல இருந்திருக்கோம். உலகத்திலே 2வது இடத்துல இருந்திருக்கோம். நம்ம முதல் இடத்துல சீனா. இப்பவும் சீனா தான் அந்த முதல் இடத்துல இருக்கு. ஆனா நம்மளை முந்தினது யார் யாருன்னு பார்த்தா, இப்ப 2வது இடத்துல வங்கதேசம் முன்னேறி இருக்கு, 3வது இடத்துல வியட்நாம் இருக்கு. இப்படி முன்னேறி இருக்காங்க. இப்ப 4வது இடத்துல இத்தாலி, 5வது இடத்துல ஜெர்மனி, இப்ப நம்ம 6வது இடத்துக்கு சரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம. அப்ப அதுக்கு காரணங்களும் அவங்க சொல்றாங்க. என்ன காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வங்கதேசத்துக்கு கொஞ்சம் கூடுதல் செலவு கொடுத்துருக்காங்க, அதனால வங்கதேசம் அதிகமா ஏற்றுமதி பண்ணுது. இன்னொன்னு என்ன பார்த்தோம்னா, அது அதிகமா எங்க ஏற்றுமதி பண்ணா, அது அதிகமா ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள்ல இந்தியா ஒண்ணு. இப்ப நாம வாங்கிக்கிறோம் ஒண்ணு. 2வது, இந்த பருத்தி இறக்குமதி பண்றதுக்கான வரி அது அதிகமா இருக்கு, அதை விளக்கணும், அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த மற்ற நாடுகளை போல, இப்ப உதாரணத்துக்கு வியட்நாம் 3வது இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா காரணம் என்னன்னா, மேற்கத்திய நாடுகளோடு வர்த்தக ஒப்பந்தங்கள் அவங்க போட்டிருக்காங்க. அது காரணமா இருக்கு. நம்ம அந்த மாதிரியான ஒரு வர்த்தக ஒப்பந்தங்களை நம்ம போடல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. வர்த்தக ஒப்பந்தங்களை போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு இந்த ஜவுளி பொருள்கள் ஏற்றுமதி அதுல ஒரு சின்ன சரிவு ஏற்படுது அப்படின்னு நம்ம எந்த இடத்துல நம்ம பாதிப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்தியாவுல வேளாண்மைக்கு அடுத்து ஜவுளி துறை தான் நமக்கு அதிகமான வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு துறைன்னு நாம சொல்லலாம். நம்ம அப்ப அந்த துறையில சரிவு அப்படின்னு சொன்னா, ஒரு வேலை வாய்ப்புகள்ல நமக்கு சரிவு ஏற்படக்கூடிய நிலைமை நமக்கு இருக்கு. வங்கதேசம் 2வது இடத்துக்கு திடீர்னு வருதா அப்படின்னு கேட்டா, ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்த வங்கதேசம் தான். அதாவது இந்திய வங்காளம். அது அந்த காலத்துல இந்த மஸ்லின் துணின்னு சொல்லுவாங்க. மஸ்லின் துணின்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, அதாவது ஒரு 60 அடி நீள மஸ்லின் துணிய ஒரு தீப்பெட்டிக்குள்ள அடைச்சிடலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்திலேயே மிக மென்மையான லேசான ஒரு கைத்தறி ஆடை அதுதான் மஸ்லின். ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம். அதை பற்றி சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்களால தாக்கு பிடிக்க முடியாம அந்த நெசவாளர்களுடைய விரல்களை வெட்டி எரிஞ்சாங்க. ஒரு 10,000 நெசவாளர் விரல்களை வெட்டி எறிந்தார்கள் அப்படின்னா கூட சொல்றாங்க. இத வரலாற்று ஆய்வாளர்களால முழுமையா உறுதிப்படுத்த முடியல. சிலர் உண்மைங்கிறாங்க, சிலர் இல்ல அது பொய்யான தகவல் அப்படின்னா சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும், அந்த அளவுக்கு அந்த துணிக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது அப்படின்னு. அதாவது அந்த துணி ஆக்சுவலா ஈராக்ல மோசூல்ங்கிற நகரத்துல ரொம்ப பாப்புலரா இருந்திருக்கு. அந்த நகரத்துடைய பேரை வைத்துதான் அது பின்னாடி மோசூல்ங்கிறதா மஸ்லின்கிறதா மாறுது. அந்த துணிதான் ரொம்ப பாப்புலரா இருக்கு. 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுகள் எல்லாம் அது பெரிய அளவுல பாப்புலரா இருக்கு. அது எந்த அளவுக்கு லேசான துணி அப்படின்னு சொன்னா, டிரான்ஸ்பரண்டா இருக்குமா. ஒரு தடவை அவுரங்கசீப்புடைய பொண்ணு, முகலாய மன்னர் அவுரங்கசீப்புடைய பொண்ணு ஜெபுன்னிசா, அவங்க அந்த உடையை போட்டுக்கிட்டு அரசவைக்கு வந்துட்டாங்களா. அவுரங்கசீப் பயங்கரமான கோபம் அவருக்கு வந்திருக்கு.
அதை பார்த்து இப்படி ட்ரெஸ்ஸோட நீ இங்க வரலாமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவருக்கு கோபம் வந்திருக்கு. அதுல என்னன்னா, அந்த ஜெபுனிஷா அன்னைக்கு அரசவைக்கு வரும்போது 7 அடுக்கு உடைய போட்டிருந்தாங்களாம். அதையும் மீறி அது டிரான்ஸ்பரண்டா இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கணும். நம்ம இந்த மஸ்லின் துணிங்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு துணி அப்படிங்கிற அடிப்படையில அதை யுனெஸ்கோ கூட அந்த பட்டியலில் சேர்த்திருக்காங்க. 2013 சேர்த்திருக்காங்க. பட் இப்ப அந்த மஸ்லின் துணி கிடைக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல, அது கிடைக்கல. அப்படி என்ன, அப்ப ஏன் இப்ப கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, வங்கதேசத்துல இருக்க மேக்னா ஆறு, இந்த மேக்னா ஆறுடைய ஆற்றங்கரையில ஒரு அரிய வகை பருத்தி விளைஞ்சிருக்கு அந்த காலத்துல. அந்த பருத்தியிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த மஸ்லின் துணி. இன்னொன்னு இப்ப எந்திரமயம் ஆயிடுச்சு, கை நெசவத்தாங்க. அப்ப எந்திரங்கள்ல அந்த மெல்லிதான அந்த நூல் அறுந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா ஜெபுனிஷா கூட, அவுரங்கசீப்புடைய பொண்ணு கூட, அவங்க ஆக்சுவலா அவங்கள பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல பெரிய அளவுல படித்த முகலாயர்கள், அதாவது ஆண் பெண்ல வித்தியாசம் இல்லாம அதிகமாக படித்த முகலாயர்கள்ல ஒருத்தர் அப்படின்னு அவங்க பொண்ணை பற்றி சொல்றாங்க. அவுரங்கசீப்புக்கு ரொம்ப செல்லமான பொண்ணு. அது என்ன காரணம்னா, 3 வயசுலயே அந்த பொண்ணு குரானை படிச்சு ஒப்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க, மனப்பாடமா பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, அது ஒரு பெரிய நூலகத்தையே அது தன்னுடைய அறையில வச்சிருந்திருக்கு. அது நிறைய கல்வியாளர்களை வர சொல்லி, அது கல்வியாளர்கள்ட்ட அறிவியல் பற்றி கேட்குமா, விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவளோட கேட்குமா. ஆனா ஒரு கட்டத்துல அவளுக்கு பிடித்த ஜெபுனிஷா பிடிக்காத பொண்ணா மாறுது. எப்படின்னா, சகோதரர் அக்பர் அவுரங்கசீப்புடைய பையன், இவங்க சகோதரர், அவர் கலகம் பண்றார் அவுரங்கசீப்புக்கு எதிராக. அதுக்கு இவங்க ஆதரவு கொடுக்கறதுனால இவங்களையும் ஒரு கோட்டையில சிறையில வச்சிருவாரு. ஷாஜகானாபாத் அப்படின்னு சொல்றாங்க, ஷாஜகானாபாத் அப்படிங்கிறாங்க. அங்க ஷாஜகானாபாத்ங்கிறத இப்ப இருக்கக்கூடிய ஓல்டு டெல்லி, பழைய டெல்லி அப்படிங்கிறது. அவங்க அங்கதான் இருந்து, ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10-15 ஆண்டுகள் அங்க அவங்க இருந்திருக்காங்க. நிறைய எழுதியிருக்காங்க, கவிதைகள்லாம் கூட எழுதியிருக்காங்க. அதாவது திவான் இ மக்ஃபி அப்படிங்கிற பேர்ல பாரசீக மொழியில அது ஒரு நூலாகவும் வெளியே வந்திருக்கு. அவங்க அவங்க அங்க அவங்க பார்க்க வரக்கூடிய கல்வியாளர்கள்ட்ட இந்த மஸ்லின் துணியை பற்றியும் அவங்க பேசியிருக்காங்க, விவாதிச்சிருக்காங்க, பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு பிரிட்டிஷ் காலத்துல ஐரோப்பாவில நிறைய பெரிய மார்க்கெட்டை அதுக்கு வச்சிருந்தது. அப்படி கொடிகட்டி பறந்த மஸ்லின் துணி, அதாவது சீன பட்டுக்கு போட்டியாக இருந்த மஸ்லின் துணி இன்னைக்கு இல்லைங்கிறது ஒண்ணு. அதை தாண்டி இதையெல்லாம் மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிகள் இருந்தாலும், இந்தியாவுடைய ஏற்றுமதி கடந்த காலங்களில் மிகப்பெரிய அளவில் இருந்து இப்ப அது சரிவு கண்டிருக்கு. நம்ம பார்க்கிறோம். நம்ம அதை மீட்பதற்கான முயற்சிகள்ல அரசாங்கங்கள் அதற்கு உதவி புரியணும்னு இந்த உரிமையாளர்களா கோரிக்கை வச்சிருக்காங்க. நமக்கு இன்னைக்கு பேப்பர்ல இந்த செய்தியோட நாம இத, அதாவது செய்தியில ஜெனரல் ஸ்டடீஸ் படிக்கிறது, நீங்க தினமும் பேப்பரை படிக்கும்போது நீங்க ஜெனரல் ஸ்டடீஸ் நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதுல